ராம் சீதா சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. சீதா முன்னாடி ஜோசியரை கூட்டிட்டு ஜாதகத்தை பார்க்குறாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரில. இதுவரைக்கும் மகாலட்சுமி சொன்னதெல்லாம் அப்படியே அந்த ஜோசியர் சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்திருந்தா ராமுக்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் என்னால சொல்ல முடியுது. எனக்கே பயமா இருக்கு சொல்றதுக்கு. எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க. இவங்க 2 பேரும் 5 வருஷம் பிரிஞ்சிருக்கணும். இல்ல ராமுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும். இத விட்டா வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. மகாலட்சுமி சந்தோஷப்படுறாங்க. அந்த இடத்துல இதெல்லாம் கேட்டோன்னே, உடனே ஒட்டுமொத்த குடும்பமும் பாட்டமாயிடுறாங்க. ராமுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரக்கூடாதுன்னா, இதுதான் சாத்தியம். சரிப்பா அவங்களுக்கு தட்சணைய குடுத்து அனுப்பிச்சு வைங்கிற மாரி அந்த இடத்துல துரைக்கிட்ட பேசுறாங்க நம்ம சேதுராமன். வாங்கிக்கிறீங்களா? இல்ல. எனக்கு பணம்லாம் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஓப்பனா அந்த ஜோசியர். ஏன் சாமி பணம் எதுவும் வேணாங்கிறீங்க? எப்போதும் கெட்ட விஷயம் சொன்னா நான் பணம்லாம் வாங்க மாட்டேன். இப்ப என்ன நல்லதா சொல்லியிருக்கேன். இந்த வீட்டோட ஒரே ஆண் வாரிசுன்னு பார்த்தீங்கன்னா, அது ராம் மட்டும் தான். அப்படி இருக்கும்போது அவருக்கே மிகப்பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது காசு வாங்குனேன்னா பலிச்சிரும். காசு வாங்காம இருந்தா இது மாரி விஷயம்லாம் பலிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த வாட்டி நான் காசு வாங்கல. எல்லா பிரச்சனையும் சீக்கிரம் தீரணும்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜோசியர் மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இப்போயாவது உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா நான் ஏன் இவ்வளோ மல்லு கட்டினேன்னு. நான் எல்லாத்துக்கும் ராம் மேலே மிகப்பெரிய மதிப்பு மரியாதை வச்சுருக்கேன். ராம் எப்போதும் நம்ம கூட இருக்கணும் தான் நான் ஆசைப்படுவேன். மற்றபடி எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை. சரிங்களா? முதல்ல இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. எனக்கு ராம் தான் முக்கியம். அதுக்கு சீதா ராமை விட்டு விலகி இருக்கணும்னு சொல்லிட்டு மகாலட்சுமி மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் வீட்ல இருக்கிற யாருக்கும் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் சுத்தமா அவங்களுக்கு புரியவே இல்ல. எல்லாரும் சோகமா இடிஞ்சு போய் அப்படியே ஒவ்வொருத்தர் ரூமுக்குள்ள போக ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். சீதா ஃப்ளாஷ்பேக்கா நெனச்சது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ராமோட சேர்ந்து நல்லபடியா வாழ்ந்தது எல்லாத்தையும் கியூட்டா அழகா பேசினது, ஐஸ்கிரீம் வாங்கி குடுத்தது, குல்ஃபி ஐஸ் வாங்கி குடுத்து 2 பேரும் மாறி மாறி சாப்பிட்டதுன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சீதா, பாஸ் உங்கள விட்டு போனா உங்களுக்கு எவ்வளோ பெரிய மன உளைச்சல் ஆகும்னு எனக்கு தெரியும் பாஸ். இருந்தாலும் இந்த மாரி சூழ்நிலைய நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்னு எனக்கு தெரியல பாஸ். என்ன மன்னிச்சிருங்க. இத விட்டா எனக்கு வேற வழியும் தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் உங்கள விட்டு பிரிய போறேன். இத உங்கள்ட்டயே சொல்லக்கூடாதுன்னு தான் நான் நெனைக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க பாஸுங்கிற மாரி அந்த இடத்துல சீதா முடிவு எடுக்குறாங்க. வீட்ல இருக்கிற யாருக்கும் தெரியாம நம்ம இங்கேருந்து போணும். என்ன பண்றது? ஃபர்ஸ்ட்டு ராம் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ராம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நம்ம சீதா காலில் தொட்டோன்னே லைட்டாக சினுங்குறாங்க. பாஸுக்கு தெரியாமல் சட்டுப்புட்டுன்னு கிளம்பணுமே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கதவை திறந்துட்டு மெல்லமாக வராங்க. ஆப்போசிட்டில் நம்ம செல்வி எல்லாரும் எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்க எதுவும் தேவையான்னு சொல்லி பார்க்கலாம். செல்வி மாடிப்படியிலேருந்து மேலே ஏறி வந்துட்டு இருக்காங்க. செல்வி மேலே ஏறி வரவும் சீதா இங்கேருந்து வரவும் கரெக்டாக இருக்கு. 2 பேரும் நேரடியாக ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டாங்க. என்னம்மா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நான் அவரோட வாரிசை நல்லபடியாக பெத்துக் கொடுக்கணும்ல, அதுக்கு நானும் அவரும் பிரிஞ்சிருக்கணும்னு எல்லாரும் விரும்புகிறாங்க. எல்லாரும் என்கிட்ட டைரெக்டாக எதுவும் சொல்ல முடியாது. இருப்பினும் நம்மளா புரிஞ்சு நடந்துக்கணும். இதை விட்டால் எனக்கு வேறு ஆப்ஷனும் இல்லை, வேறு வழியும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. மேடம், நான் இதை பற்றி உங்கள்கிட்ட பேசலாமா இல்லையான்னு தெரில. இந்த வீட்டுக்கு நீங்கள் தான் அரணா இருக்கீங்க, பாதுகாவலனா இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த வீட்டில் இல்லைன்னா எல்லாருக்கும் எவ்வளோ மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும் தெரியுமா? பிரச்சனை வரும். ஆனால் என்னால் தான் இங்கே சில பேருக்கு ஏதோ ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி இங்கே இருக்க முடியும்? மீரா அம்மாட்ட பேசுனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம செல்வி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் மீராட்டெல்லாம் பேச வேணாம். பேசுனா அவங்க என்ன வீட்டை விட்டு போவே சொல்ல மாட்டாங்க. நான் இங்கே இருந்தா அப்புறம் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா முதல்ல நீங்கள் இங்கேருந்து போகாதீங்க. எனக்காக இங்கே இருக்கலாம்ல. நான் சொன்னால் கேட்க மாட்டீங்களா? என்னை வீட்டு வேலைக்காரியாக தான் பார்க்குறீங்களா? அப்படியெல்லாம் இல்லை செல்வி. இதை நீ புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சீதா சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு போகலான் இருக்கிறப்ப சட்டு புட்டுன்னு மீரா ரூமுக்கு வேக வேகமாக ஓடுறாங்க. நம்ம செல்வி கதை தட்டினோன்னே என்ன ஆச்சு பாருங்க சீதா அம்மா பண்ணுற காரியத்தை அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வெளியில் வந்துடுறாங்க. அந்த இடத்துல நம்ம மீரா என்ன சீதா பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஹாலில் வந்துடுறாங்க. என்ன சீதா பண்ணுறேன் எனக்கு ஒன்றுமே புரியலையே. அதான் எல்லாரும் என்கிட்ட எதுவும் பேச முடியாத அளவு சுச்சுவேஷன் வந்துருச்சு. என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு என்ன செய்கிறதுனே தெரில. நான் ராமை விட்டு போகிறேன். நிரந்தரம்லாம் கிடையாது. கண்டிப்பாக 5 வருஷம் கழித்து வந்துடுவேன் அப்படி தான் சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சீதா என்ன சீதா பண்ணுற முட்டாள்தனமான காரியம்லாம் பண்ணாத.
கொஞ்சம் புத்திசாலியா இருக்கணும். சரியா? முட்டாள்தனமான காரியம் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு யோசிக்கலாம் முடியாதும்மா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப மீரா முதல்ல துரையிலேருந்து எல்லாரும் அங்கே வந்தோன்னே, சீதா நீ தப்பு மேலே தப்பு பண்ணாத. மகாலட்சுமி இது எல்லாத்தையும் தூரத்துலேருந்து பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. அப்பா இப்பயாவது இவளுக்கெல்லாம் புத்திமதி வந்துச்சு. அது வரைக்கும் எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான். இவ ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி தினுசு தினுசாக முடிவெடுப்பா. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க முடியுமா? அதுக்கெல்லாம் பை சான்ஸே இல்லைங்கிற மாதிரி தான் உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மகாலட்சுமி. அவங்க மாட்டு கேஷுவலாக வந்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. துரை வந்து சேதுராமனையும் இன்னொரு பக்கம் ராமையும் எழுப்பாத குறையாக வந்து சத்தம் போட்டனால அவங்க 2 பேரும் ஏஞ்சி குடுகுடுன்னு வெளில வந்து வந்துடுறாங்க. என்னாச்சு மாமா? சீதா பண்ணுற காரியத்தை நீ ஏப்பாரு. சீதா என்னை விட்டு போகணுன்னு நீ முடிவு பண்ணிட்டியா? ஏன் சீதா இப்படி இருக்க? இதை நான் ஒரு பொழுதும் அனுமதிக்கவே மாட்டேன். நீ ஏன் கூட தான் இருக்கணும். என்ன பாஸ் நீங்களும் இப்படி சொல்கிறீங்களேங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க நம்ம சீதா. சேதுராமன் வந்து கடுப்பாயிட்டாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கம்மா. உனக்கு நான் சொல்லி தான் புத்திமதி வரணும்னு அவசியம் இல்லை. உனக்கு ஆல்ரெடி எல்லாமே இருக்குது. ஆமாம், என்கிட்ட அறிவு திறமை எல்லாம் இருக்குது. ஆனால் அதை விட பாசம் ரொம்ப அதிகமாச்சே. என்னால் ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா அதை நான் இந்த வீட்டோட குடும்ப தலைவியா நான் அதை பாதுகாக்கணும் தானே. நான் இங்கே இருந்தால் பிரச்சனையாகும்னு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு வேளை ஜாதகமே பார்க்காம இருந்திருந்தா, இது தெரியாமே இருந்திருந்தா நானும் சீதாவும் ஒத்துமையாக தானே இருந்திருப்போம். சீதா இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு ராம் வந்து பேசுகிறாங்க. மகாலட்சுமி வந்து தூரத்துலேருந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன ராம் நினச்சிக்கிட்டு இருக்க? நீ இஷ்டத்துக்கு பேசலாம். ஆனால் விதியை யாராலையும் மாற்ற முடியாது. இந்த குடும்பத்துக்கு நீ ரொம்ப முக்கியம். எனக்கு நீ எவ்வளோ முக்கியம் நல்லாவே தெரியும். இந்த வீட்டில் யாரை வேணான்னு விட்டு கொடுப்பேன். ஆனால் உன்னை விட்டுவே கொடுக்க மாட்டேன். ஒன்று அஞ்சலி சத்யா பிரியா 3 பேர் வந்து பேசுகிறாங்க. அண்ணி எங்களை பிடிக்கலையா? நாங்கள் என்ன பாவம் பண்ணோன்னு சொல்லி பாக்கி இருக்கிற 2 தங்கச்சிங்களும் வந்து திருந்திடுறாங்க. நீங்கள் இல்லாமல் எங்களுக்கு எதுவுமே வந்து கையும் ஓடாது காலும் ஓடாது. நாங்கள் உங்களை இத்தனை நாளாக வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் நல்லது மட்டும்தானே அண்ணி எங்களுக்கெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க. அது எங்களுக்கு இப்போ தான் வந்து தெரியுது. இந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா முன்னாடி வந்து நின்று இந்த குடும்பத்தையே காப்பாற்றுறது நீங்கள் மட்டும்தான். அப்படி இருக்க சூழ்நிலை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல நம்ம அஞ்சலி சத்யா பிரியா. பாத்தியா பசங்க கூட வந்து ஃபீல் பண்ணுறாங்க. நீ புரிஞ்சுக்கங்கம்மா அப்படின்னு சொல்லி சேதுராமன் வந்து சொன்னனால சீதாவால் எந்த முடிவும் எடுக்க முடியல. தயவு செஞ்சு நான் செய்கிற செயல் வந்து உங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் நான் செஞ்சாதான் அதுக்கு மருந்தாகவே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஃபீலிங்காக வந்து பேசுகிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அட்டகாசமாக அருமையாக முடிச்சிருந்தாங்க. மகாலட்சுமி வந்து எச்சரிக்கிறாங்க நம்ம ராம். சித்தி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் செய்ய முடியாது. சரி விடு, நான் நினைக்கிற மாதிரி எதுவும் செய்ய வேணாம். இப்போ 5 வருஷம் உன்னை பிரிஞ்சிருக்க போகிறாளா இல்லை உனக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாளா சீதா? நீயே யோசிச்சு வந்து சொல்லுங்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அதிரடியாக மாதம் முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.